வணக்கம். வாழ்க வளமுடன். இது பாருங்க, நம்ம மொட்டை மாடியில் விளைஞ்ச பொன்னாங்கண்ணி கீரை தாங்க பொரியல் பண்ணியிருக்கோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 20 ரூபாய்க்கு பொன்னாங்கண்ணி கீரை கட்டு வாங்கியிருந்தேன். அது பாருங்க, அந்த காம்பை தான் நட்டு வச்சேன். அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். சின்ன க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன், அப்புறம் ஒரு தொட்டிலையும் வச்சுருந்தேன். அன்றைக்கும் ஒரு நாள் இப்போ 4 பேருக்கு பொரியல் பத்துச்சு, அந்த மாதிரி பண்ணினேன். அது வந்து வெறும் மிளகாத்தூள் உப்பு மட்டும் பண்ணேன், நல்லா இல்லாத ஒரு கசக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி தேங்காய் சீரக பூண்டுலாம் இடித்து போட்டு செஞ்சுருக்கேன். அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பாருங்க, இந்த விளைஞ்சி நிற்கிற கீரை எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. கீரை என்ன நினச்சேன், பொன்னாங்கண்ணி கண்ணுக்கு நல்லது. 10 ரூபா 20 ரூபாய்க்கு கட்டு வாங்கினேன். அதை அன்றைக்கி ஒருக்க பொரிச்சாச்சு, இன்றைக்கி ஒருக்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கட் பண்ணவே மனசு வரல, நல்லா அழகாக இருக்குதுன்ட்டு. பிற என்ன கீரையை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த காம்பெல்லாம் தூர எடுத்துட்டு, கீரை இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். சீரகத்தை உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். அதோட ஒரு 3 பல் 4 பல் பூண்டு போட்டு தட்டி எடுத்துக்கலாம், 1 2. இது தூர எடுத்துட்டு சின்ன வெங்காயம் அதையும் 1 2 இடித்து போடலாம். அரைச்சி போடுறத விட இடித்து போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கீரையை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இடித்ததெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு போட்டு, கடுகு எடுத்ததுக்கப்புறம் இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொருள் எல்லாத்தையுமே போட்டுறணும். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும், பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் கீரையும் போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கணும். உப்புலாம் எப்போவுமே கீரை செய்யும்போது ஃபஸ்ட்லேயே போட்டுறாதீங்க. தேங்காய் பூ திருகி போட்டிருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் உப்பு போடுறேன். இந்த பச்சை கலர் மாறாமல் இருக்குன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, இது பச்சை கலர் மாறாமல் இருக்கும். அவ்வளோதான், நல்ல சுவையான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். தேங்க்யூ.